கலிபோர்னியா பல்கலைக்கழக வளாகங்களில் ஏற்பட்ட பாலஸ்தீனிய ஆதரவு போராட்டங்களை கையாண்ட விதத்தில் யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு இருப்பதாக கூறி டொனால்ட் ட்ரம்ப் UC பல்கலைக்கழகத்திடம் $1 பில்லியன் இழப்பீடு கோரியுள்ளார். அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட யூத மாணவர்களுக்கான இழப்பீட்டு நிதிக்கு $172 மில்லியன் அவர் கோரியுள்ளார். இது கொலம்பியா மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறது. இதனிடையே இந்த தொகையை செலுத்தினால் பல்கலைக்கழக அமைப்பு முழுமையாக பாதிக்கப்படும் என்று UCயின் தலைவர் ஜேம்ஸ் மில்லிகன் எச்சரித்தார். UCLA மருத்துவ மற்றும் அறிவியல் திட்டங்களுக்கான $500 மில்லியன் அதிகமான நிதியுதவி ஏற்கனவே முடக்கப்பட்ட நிலையில் இந்த இழப்பீடு கோரப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தேசிய போட்டித்தன்மை மற்றும் இறையாண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் அழுத்தத்திற்கு பணியாமல் இந்த கோரிக்கையை எதிர்க்க வேண்டும் என்று கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம் UCக்கு அறிவுறுத்தினார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை கல்வியாளர் சமூகத்தை இலக்காக கொண்டதாக கருதப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.